ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோவும் அவன் சிஸ்டரும் எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ விருப்பமே இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. பிரதர், நான் உன்னோட ஷெடியூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன்னை சி கிளாஸில் போட்டிருக்காங்கன்னு சார் சொல்கிறா. நான் எப்படி சிக்கு வந்தேன்? இன்னும் ஸ்கூலை விட்டு வெளியெல்லாம் அனுப்பியிருக்கணும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலையப்படாத பிரதர், எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை வச்சு கிளாஸை ஷஃபில் பண்ணுவாங்க. நீ கூடிய சீக்கிரம் ஏ கிளாஸ்க்கு போயிருவா அப்படின்னு சார் சொல்கிறா. என்ன கோர் கரிக்குலமா இது கர்மான கிளாஸ் ஆச்சு? நம்ம ஹீரோ யோசிச்சா. நான் அதை உனக்கு செலக்ட் பண்ண, அது உனக்கு ஈஸி தானே சார் சொல்லவும், அட்வான்ஸ் கிளாஸை நான் சூஸ் பண்ணி தப்பு பண்ணா கண்டிப்பாக என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ கிளம்புறா. அதுக்கு முன்னாடி என்ன ஹக் பண்ண அப்படின்னு சார் சொல்கிறா. ஸ்கூலை நல்லா என்ஜாய் பண்ணு ஹாரட்டோ, உன்னை பிரிகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சார் சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவா உன்னோட ஸ்கூலுக்கு வரேன். ஆமா, இது யாரு ஐரிஸ் கேட்கவும், என்னோட அட்டெண்டன்ட் லீஸா நம்ம ஹீரோ சொல்கிறா. ஹாய் லீஸா, நான் ஹாரட்டோ ஃப்ரெண்ட் ஐரிஸ் அப்படின்னு சொல்லி அவள் இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. உன்னோட ஸ்கில்ஸ்க்கு நீ வெறும் சி கிளாஸில் தான் இருக்கியா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ என் கூட சேர்ந்து ஏ கிளாஸ் வருவேன் நம்புறேன் அப்படின்னு நேரிஸ் கிளம்பவும், ஹாரட்டோ அவளை பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியலையே, ஹியூமனா டீமனான்னு கன்ஃபியூஷனா இருக்குன்னு லீஸா சொல்லவும், அவ ஒன்றும் மோசமானவா இல்ல. ஸோ எப்படி இருந்தா என்ன, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ சி கிளாஸ்க்கு போறான். வைஸ் பிரசிடென்ட்டையே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுதுனால ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஃபேமஸ் தான், எல்லாம் அந்த ஷ்னடலால வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சி கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நீங்க ஆவரேஜ் தான் எக்ஸாம் பண்ணிருக்கீங்க. பட் உங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட்ல நீங்க ஹை ஸ்கோர் எடுத்தீங்கன்னா உடனே ஏ கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், இதுதான் எனக்கான சான்ஸ் நான் ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது எல்கேஜி குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி கொஸ்டின் ரொம்பவே ஈஸியா இருக்கு. சார் 5 வயசா இருக்கும் போதே மொத்த வெட்டேரியலையும் கவர் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ப்ரொஃபசர் ஏன் இப்படி பண்றாருன்னு புரியுது. ரொம்பவே ஈஸியான கொஸ்டினை கொடுக்குறாரு. இதையும் நான் தப்பா எழுதினோம்னா நான் வேணும்னே தான் தப்பா எழுதுறேன்னு அவங்க கண்டுபிடிக்க தான் இப்படி பண்றாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணி கரெக்டா நான் 60 மார்க்ஸ் அவ்வளவுதான் வாங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எக்ஸாமும் முடியுது. பார்த்தா 20 மார்க்குக்கு மேல யாருமே வாங்கல. பி கிளாஸ் பசங்களா இருந்தா 50 மார்க்குக்கு மேல எடுத்திருப்பாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். மத்த பசங்க வருத்தப்படுறாங்க. பட் ஒரு பையன் மட்டும் 60 மார்க் வாங்கியிருக்கான். ஹாரட்டோ ஜென்ஃபேஸ் உண்மையிலே உன்னை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இங்க இருக்கிற யாரும் முட்டாள் இல்ல, கொஸ்டினும் ஈஸியும் இல்ல, என் சிஸ்டர் 5 வயசுல ரொம்ப ஜீனியஸா இருந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவை இப்ப டைரக்டா ஏ கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏ கிளாஸை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். லயஸோ ஐரிஸோ நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஹே லேடி, நீ யார் அவன் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா இருக்க அப்படின்னு லயஸ் கேட்கவும், நீ தான் ஹார்ட்டோ பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்க அப்படின்னு லயஸோ ஐரிஸோ ஃபைட் பண்றாங்க. நான் அவங்க ப்ரொஃபசர் ஓரட்டோரியா பெல்கம், எலமெண்டல் தெரியலனா ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு வா சொல்லவும், பார்க்கவே பயங்கரமா இருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க 3 பேரும் என்னோட அட்வான்ஸ்டு கிளாஸ்க்கு சைன் அப் பண்ணிருக்கீங்க. கேட்கிற கேள்விக்கு மட்டும் தப்பா பதில் சொன்னீங்க, அடுத்த நிமிஷமே நீங்க வெளியே போக வேண்டியதா. ஹார்ட்டோ ஜென்ஃபேஸ் எஸ்ஃபீலியா, நீங்க 2 பேரும் அந்த சோடா புட்டி ஏன்ஷியன் மேஜிக் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் தருவேன்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு டாபிக் மெயின் எலமெண்ட் அண்ட் சப் எலமெண்ட் குவான்டிஃபிகேஷன். எஸ்ஃபீலியா உன்னோட கையை வந்து இதுல வையன் டீச்சர் சொல்லுவான். அவ்வளோ வைக்கிறா. நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் உன்னோட மானா லெவல் ஃபைல் இருக்கு, ஏன் ரிசர்ச் டீம்ல ஜாயின் பண்ணுன்னு டீச்சர் சொல்லுவோம். சாரி முடியாதுன்னு வா சொல்லியிருந்தா. இவளோட டாப்ல இருக்கிறது தான் இவளோட மெயின் எலமெண்ட், அது கீழே இருக்கிறதுலாம் சப் எலமெண்ட். இதுதான் அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு காமிக்குது. மெயின் எலமெண்ட் 100% எடுத்துக்கிட்டா சப் எலமெண்ட் நம்ம இந்த பெர்சன்டேஜ்ல பிரிக்கலாம். பட் இதை குவான்டிஃபை பண்றதுலயும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டா என்ன, என்னோட மானா கால்குலேட்டர் சூப்பரா ஒர்க் ஆகுமே நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறேன். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. குவான்டிஃபிகேஷன் ஏன் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா சில சமயம் அவங்க சப் எலமெண்ட்டே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தெரியும். சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ப்ரொஃபசர் லயஸை கேட்கவும், மேபி அவங்க அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறலாம் லயஸ் சொல்லவும், நீ சொல்ற மாதிரியே யோசிக்கலாம் பட் ஆன்சர் அது இல்ல அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவோம். ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸ்னால இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னா திரும்ப சொல்ல அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கறாங்க. என்னோட மானா கால்குலேட்டர்ல ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸோ காட்டும், யார்கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் மட்டும்தானே இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு டீச்சர் கேட்கவோ, ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வெல் இருந்தா அது அவங்க சப் எலமெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லுவோம். இது கட்டிங் எட்ஜோட ரிசர்ச் ஆச்சு. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஹிடன் ஐடென்டிட்டியா வச்சுக்கிட்ட ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தின ரிசர்ச் பேப்பர்ல எங்களுக்கு அனுப்புனாங்க. ஈவன் நாங்க அரசர் கிட்ட கூட இதை பத்தி மென்ஷன் பண்ணல. அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா உண்மையிலே நீ ஒரு ஜீனியஸ் தான். ஒருவேளை நீ தான் எங்களுக்கு இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் அனுப்புனவனா? ஹாரட்டோ என்னோட கிளப்ல ஜாயின் பண்ணிருன்னு சொல்லுவோம். முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். சார் லெசன் நடத்தும் போது இப்படியா கேட்பீங்கன்னு ஐரிஸ் கேட்கவும், நீங்க ஜாயின் பண்ணன்னு சொல்லுவோம். முடியாதுன்னு ஐரிஸ் சொல்றா. ஹாரட்டோ உண்மையை சொல்ல, அந்த ரிசர்ச் பேப்பர் அனுப்புனது நீ தானேன்னு கேட்கவும், விபியோலுங்கிற பேர்ல யார் அனுப்பியிருப்பான்னு எனக்கு ஐடியா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு வழியா ஜாயின் பண்ணிட்டீங்களா? இவங்க படிப்பு முடிக்கிற வரைக்கும் நம்ம ரிசர்ச் கிளப் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபசர் லூசியனல் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. பல்காஸ் அவங்களுக்கு வெல்கம் பார்ட்டி ரெடி பண்ணுவோன்னு வா சொல்றா. இன்னைக்கு என்னோட ஒரிஜினல் தான் வந்திருக்கணும், என்ன எதுக்கு அவன் அனுப்பி வச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கிறான். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கொடுத்தேன், கிளம்ப வேண்டியதான் நம்ம ஹீரோ கிளம்புனா. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கவோ போல்காஸ் என்னாச்சுன்னு அவங்க போய் பார்த்தா மர்டர் சீனா நம்ம ஹீரோ பாக்குறான். ஷ்னடல் தான் அங்க கிடக்குறான். ஓ நான் தான் இவனை இப்படி கட்டி போட்டு வச்சிருந்தேன், நேத்து இவன் என்ன பார்க்க வந்தான். இதனால் வரை நான் பார்க்காத ஒரு மேஜிக் ஸ்பெல், அது கண்டிப்பா ஏன்ஷியன் மேஜிக்கா தான் இருக்கும். இவனை வச்சு நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐரிஸ் அவனோட லெஃப்ட் ஷோல்டரை டச் பண்ணன்னு சொல்லுவோம். அவ்வளோ டச் பண்ணி பாக்குறா. இங்க சாலிடா ஏதோ சிலிண்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம். கரெக்ட் தான், ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணா கூட இந்த சிலிண்டர் 2 மேக்னெட் மாதிரி அவன் ஷோல்டரை இருக்க ஆரம்பிச்சிடும். பட் ஒரு குச்சியை வச்சு அமுக்குனா அந்த சிலிண்டர்ல டச் ஆகாம டைரக்டா அவன் ஸ்கின்ல தான் டச் ஆகுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ப்ரொஃபசர் கேட்கவும், இது ஒரு நான் எலமெண்டலா அப்படின்னு வா கேட்கறா. கரெக்டா சொன்ன, இது
ஒரு பேரியர் நான் எலமெண்டல் மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே, இது பேரியர்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஆனாலும் என்னோட ஒரிஜினல் செல்ஃபோட ஐடென்டிட்டியை இவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆரட்டோ மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன் மேஜிக் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு அவங்க கேட்கவும், அது ஓல்டு மேஜிக் இது நியூ மேஜிக் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்ஷியன் மேஜிக் நான் எலமெண்டல், மாடர்ன் மேஜிக் ஏதாச்சும் ஒரு எலமெண்டல் தேவை அப்படின்னு ஐரிஸ் கரெக்டா ஆன்சர் பண்றா. நான் எலமெண்டல்ங்கிறதுனால இது மாணவ செலுத்தாமலேயே யூசரோட மேஜிக்கை பொறுத்து இது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். பட் இந்த பேரியர் மேல பிளேஸ் பண்ணி 1.5 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், என்ன சொல்ல வரீங்க, மாடர்ன் ஏஜ்லயும் ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ற ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும், அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா அவங்க லெவல் 8க்கு மேல இருந்தாதான் அது முடியும். So, எனக்கு என்ன சந்தேகம்னா யார் இந்த ஸ்பெல்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், கண்டிப்பா இது நான் இல்ல, என்னால அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு ஐரிஸ் சொல்றா. பட் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு இது நடந்தப்போ நீ அந்த இடத்துல தான் இருந்திருக்கன்னு சொல்லவும், ஆனா அதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. அப்படின்னா நம்ம கல்பரேட் கிட்டே தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லு, லாஸ்ட் நைட் உன்னை யார் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்னைடல் கிட்டேவா கேட்கறா. நீங்க என்ன பண்றான்னு ஸ்னைடல் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. தைரியம் இருந்தா என்னவே அப்படின்னு சொல்ல, ஓவரா பேசினா நான் அவனை சரி பண்ண மாட்டேன், உனக்கு இதை ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா, உனக்கு தெரிஞ்ச உண்மையா கக்குன்னு ப்ரொஃபசர் சொல்லவும், அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவன் ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு ஸ்னைடல் சொல்லவும், அப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸ் வில்லன் இதை பண்ணியிருக்கான்னு சொல்றா. இல்லாம யாருங்கிறத ரிவீல் பண்ணா உனக்கு ஆபத்தா புரிஞ்சு போச்சு. இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பர்சன் தான் கரெக்டா இருக்கான். ஹாரட்டோ பார்டர் ப்ரோவின்ஸ்ல பிளாக் நைட்னு ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் தான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது. ஹாரட்டோ இந்த இடத்துக்கு வந்த அதே நேரத்துல தான் அவனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு இங்க என்ன வேலை? அண்ட் ஒன்னு மாதிரி லெவல் 2ல இருக்கிற ஒருத்தனை கிங்கே எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை சந்தேகப்படுவான். அது எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையை சொல்லி, நீ என்ன மறைக்கிற, உண்மையிலே நீ யாரு, உனக்கு தெரிஞ்ச ஏன்ஷியன் மேஜிக் பத்தி எனக்கு சொல்லு, நீ தான் அந்த பிளாக் நைட் மேஜிக் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்றாங்க. ஒரிஜினல் என்ன வந்து காப்பாத்துறா நம்ம ஹீரோ காப்பி யோசிக்கவும், ஷிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். பாவியா அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காப்பி டென்ஷன் ஆகுறான். அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தப்பு பண்றவங்களை தண்டிக்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தான் அந்த ஃபேமஸான ஷிவாவா, தப்ப தண்டிக்க இங்க வந்திருக்கேன்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல, இந்த பையன் அப்படின்னா அந்த ஈவில் ஆர்கனைசேஷன்ல இருக்கானான்னு கேட்கவும், அப்ப உண்மையிலே கேபிட்டல்ல ஈவில் ஆர்கனைசேஷன் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும், இவனும் அதுல ஒரு மெம்பர் தான், அதனால தான் இவனை தண்டிக்க வந்தேன். நடல், நீ இன்னும் அந்த டேல கேன்சல் பண்ணல, நீ அதை கேன்சல் பண்ண அடுத்த நாளே உன்னோட ஷாக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்னைடலும் நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த டேல கேன்சல் பண்றதுக்கு ஒத்துக்கிடுறான். சரி, அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவால அசைய முடியல. என்னோட பைண்டிங் மேஜிக் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை பிடிக்கவும், அவளோட மான லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறான். 33 அண்ட் டார்க் எலமெண்ட்ஸ் அவளுக்கு இருக்கு. யாராலையும் இந்த ஸ்பெல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு இருக்கிற 271 கொஸ்டின்ஸ்க்கு நீ இப்ப பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து வெளியே வரா. என்னாச்சு, என்னால அசைய முடியலன்னு பாக்குறா. இதுதான் டொமைன் ஃபிக்சேஷன் பாக்கவா, அனலைஸ் பண்றத நிப்பாட்டன் போல்கோ சொல்றான். நான் அவட்ட 824 கொஸ்டின் கேட்கணும்னு சொல்றா. என்கிட்ட பிரச்சனை பண்ணா இதுதான் நிலைமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். நான் உனக்கு ஏன்ஷியன் மேஜிக் பத்தி கத்து கொடுக்குறேன், என்ன சொல்ற அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், ஒரு டீலிங்கா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி போல்கோ சொல்றான். எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது ப்ரொஃபசர் சொல்லவோ, பனிஷ்மெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் நைட் சார் ப்ளீஸ் என்ன ரிலீஸ் பண்ணுங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே நான் பாத்ரூம் போக விருப்பல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நல்லது, ப்ராமிஸ மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் ஃபாஸ்டா ஓடுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை நம்ம ஹீரோ தான் பிளாக் நைட்டா இருக்கலாங்கிற வரைக்கும் அந்த ப்ரொஃபசர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நீங்க நடந்த எல்லாத்தையுமே ஸ்னைடலோ பார்த்துட்டு தான் இருந்தான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.